நாம் சின்ன திரையில் பார்த்து கொண்டிருக்கும் போது துபாய் ஒரு நடன காட்சியையும் பரிசளிக்கும் விழாவை சிமா என்ற ஒரு கூட்டமைப்பை பார்க்கும்போது எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. ஏனெனில் எல்லோரும் பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். என்ன பேசினார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? தற்போது திரை உலகத்திற்கு அறிமுகம் ஆக போகவர்கள் தயாரிப்பாளரை போய் பார்க்க தேவையில்லை. தயாரிப்பாளர்கள் யூடியூபை போய் பார்த்தால் அதில் நன்றாக நடனம் ஆடுபவர்கள், நன்றாக சண்டை போடுபவர்கள், நன்றாக பேசுபவர்கள், நன்றாக இருப்பவர்கள், அவருடைய திறமை என்ன, அவருடைய பேச்சு என்ன, அவருடைய இருக்கும் ஒரு பெருமையான விஷயம் என்ன என்பதை கூர்ந்து கவனித்து அவருக்கு வாய்ப்பளிக்கிறார்கள் என்று பேசினார்கள். அதை கேட்கும் போது எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. ஏனென்றால் சில பேர் சொன்னார்கள், யூடியூபில் பிரபாகரனுடைய நடத்தை பார்த்தோம், பெருமையாக இருந்தது. அவர் நன்றாக நடனம் ஆடுகிறார், நன்றாக சண்டை போடுகிறார், நன்றாக பேசுகிறார். இவ்வளவு திறமை வைத்துக் கொண்டு வீட்டில் இருப்பது நல்லதா? நீங்கள் திரைக்கு நடிக்க வர வேண்டும் என்று கேட்டனர். அப்பொழுதுதான் நான் சொன்னேன், இல்லை, எனக்கு நடிக்க விருப்பம் இல்லை. நான் திரையில் சின்ன திரையை தவிர வேறு எதையும் பார்ப்பதில்லை. நான் திரைப்படத்தை கூட பார்ப்பது கிடையாது என்று சொன்னேன். ஆனாலும் சில பேர் என்னை வற்புறுத்துகிறார்கள். உங்கள் பேச்சுத்திறன் நன்றாக இருக்கிறது, உங்கள் குரல் இருக்கிறது, உங்களுக்கு நடனம் ஒரு பிளஸ் பாயிண்டாக இருக்கிறது, சண்டை காட்சிகளும் அற்புதமாக இருக்கிறது, நீங்கள் நடிக்க வாருங்கள் என்று அழைத்தனர். அப்போது நமது தலைவா படத்தின் கதாநாயகி அமலாபால் கூட இதை பற்றி சொன்னார். நீங்கள் நடிக்க வாருங்கள், நான் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறேன் என்று. நான் சொன்னேன், நடிப்பது என்றால் நான் அன்றே நடித்திருப்பேன். அன்று நடிக்காமல் இன்று நடிப்பது வீண். நான் அன்று நடித்திருந்தால் இன்று எல்லா முக்கிய கதாநாயகருக்கும் முன்னிலையில் நான் இருந்திருப்பேன். இன்று நடித்தால் மிகவும் கடினம் இருக்கிறது. தற்சமயம் நான் ஒரு அரசாங்க வேலையில் நல்ல நிலையில் இருக்கிறேன். என் படிக்க எனக்கு நல்ல படிப்பு இருக்கிறது, திறமை இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுதில் எப்படிதான் நான் அதை விட்டு திரை உலகத்துக்கு வருவது என்று சொன்னேன். நமது விஜய் கூட எனக்கு துபாயிலிருந்து போன் பண்ணி கேட்டார், நீங்கள் எங்கள் கூட ஒரு சின்ன காட்சியலாக நடிக்க வேண்டும் என்று. மன்னிக்கவும், எனக்கு நடிக்க விருப்பமில்லை என்று தான் சொன்னேன். சில தயாரிப்பாளர்கள், சில நடிகர்கள், சில நண்பர்கள், சில நடிகைகள், இவர்கள் எல்லோரும் என்னை வற்புறுத்துகிறார்கள். உங்களுக்காக நான் நடிக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன். அதுவும் நல்ல கதாபாத்திரம் கொண்டு என் திறமையை பளிச்சென்று உலகத்துக்கு வெளிக்காட்டும்படியாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடன் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடித்து உங்களுக்கு பெருமை சேர்க்கிறேன். உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி 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 என கூறும் இந்த அன்புள்ள, பண்புள்ள, பாசமுள்ள, உயிருள்ள, இப்படி எல்லோரும் என்னை அழைக்கும் அன்புள்ள பிரபாகரன் பெங்களூரில் இருக்கிறேன். என்னை இன்டர்நெட்டில் என் விலாசத்தையும் போன் நம்பரும் இமெயிலை பார்த்து என்னை அறிமுகம் பண்ண என்னிடம் பேசுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக பணம் வாங்காமல் நடித்து கொடுக்கிறேன் உங்கள் அன்பு பேச்சுக்காக என்று உண்மையை கூறி உங்கள் வாழ்த்துக்கு நன்றியுடன் மீண்டும் சந்திப்போம்.